ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜீரா ரைஸ் தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ தனியாக சோறு பொங்கி வடித்து வச்சுருக்கேன். அதில் உப்பு போட்டு பொங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 4 வத்தல் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். வத்தல், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிடுவோம். பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டுட்டு அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போடணும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்குறதுக்கு ஒரு நிமிஷம் போட்டால் போதும். 1 நிமிஷத்தில் வதங்கிடும். 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். அதுக்கு பிறகு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்க்கணும். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொரிய விடணும். முதல்ல சீரகம் போட்டால் சீரகம் கரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் வெங்காயம் போட்ட பிறகு சீரகம் போடுறேன். அப்போ சீரகம் கரியாது, கரெக்டாக பொரிஞ்சு நல்லா வாசமாக இருக்கும். அதனால் வெங்காயம் போட்ட பிறகு சீரகம் போடுங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதுக்கு உப்பு போடணும். நம்ம சோறுக்கு முதலே உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு கம்மியாக உப்பு போட்டாலே போதும். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சோறு போடணும். அது ஒன்றோட ஒன்று விட்டாமல் நல்லா உதிர்த்து வச்சுக்கிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒன்றுமே வெள்ளை கலரில் சோறு எதுவும் தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு வேணுன்னா ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன். இது வேறு ஒரு டேஸ்ட் வரும், நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு லெமனை புழிஞ்சிட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா போட்டு எல்லா இடமும் அந்த லெமன் ஜூஸ் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு மேலே ரொம்ப இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவணும். இந்த ஜீரா ரைஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இது கூட உருளைக்கிழங்கு பொரித்து கொடுக்கலாம், கத்திரிக்காய் பொரித்து கொடுக்கலாம், சேனக்கிழங்கு பொரித்து கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா இது கூட ரொம்ப அதுவும் நல்லாயிருக்கும். அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி பண்ணி கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி இனிமேல் இறக்க வேண்டியதாக ரெடி ஆகிட்டு ஜீரா ரைஸ். இப்போ கொத்தமல்லியில் தூவின பிறகு அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா உதிரியாக இருக்கும், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இது பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஜீரா ரைஸ் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.